மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கப்பட்டதை தவிர அந்த உயிர் தியாகத்திற்கு இதுவரையில் நீதியின் முன் நிறுத்தி அந்த வனத்துறையினரோ காவல்துறையிலோ தண்டிக்கப்படவில்லை. இங்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செய்கிறான். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க மலையாளிகள் கேரள காவல்துறை வனத்துறை அடிச்சு கொள்றான். இங்க ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இது போன்ற நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் வேண்டுவது, வட இந்தியர்கள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவிய உடனேயே அந்த நாட்டுடைய துணை முதலமைச்சரிலிருந்து அந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளருக்கு நிகரான அதிகாரிகள் குழுவை அனுப்பி வட இந்தியர்கள் இங்கு உயிர் அச்சமில்லாமல் வாழ்கிறார்களா என்பதை உறுதி செய்து நாட்டுடைய டிஜிபி, போலீஸ் கமிஷனர், ஜோனல் கமிஷனர்கள், ஐஜிக்களோடு கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் இறந்து 24 மணி நேரம் இன்றைக்கு 3 அப்பாவி தமிழர்கள் பிழைக்கப் போன இடத்தில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டனம் கூட இதுவரையில் வரவில்லை. உடனடியாக ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி உடனடியாக கர்நாடக முதலமைச்சரிடம் இந்த குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 3 கொலைகளுக்கும் உடனடியாக கொலை செய்த வனத்துறையின் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்த முதலமைச்சர் அழுத்தமான வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் இதில் ஒத்த கருத்துள்ள இந்த அனைத்து கட்சிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒத்த இயக்கங்கள், சமூக மாற்றத்திற்காக களத்தில் இருந்து போராடுகிற இயக்கங்களை அணிதிரட்டி இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த கர்நாடக வனத்துறையைச் சேர்ந்த எவர் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வந்தாலும் அவர்களை தமிழக சூடு, சொரண, மானம், தன்மானம், மொழி உணர்வு, இன உணர்வு பற்றுள்ள தமிழர்கள் ஒன்று கூடி அதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுப்போம் என்பதை கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களை அங்கு அடிப்பதும், கொலை செய்வதும், வீடுகளை சூறையாடுவதும், பேருந்துகளை எரிப்பதும் என்கிற வன்முறை வெறியாட்டம் காவேரி மேகதாட்டில் இன்றைக்கு அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றங்கள் காவிரி நதிநீர் ஆணையம் கூறிய தண்ணீரை மாத அளவில் திறந்து விடுவதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அங்கு இருக்கிற விவசாயிகளையும் அங்கிருக்கிற கன்னட வேதிய கும்பல்களையும் தூண்டிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, சரக்குந்துகள் நிறுத்தப்படுகிறது, மகிழுந்துகள் நிறுத்தப்படுகிறது. தமிழர்கள் உயிரச்சத்திலேயே அண்டை மாநிலம் கர்நாடகத்துக்கு சென்று வரக்கூடிய அவலத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் கள்ளமோனும் சாதித்துக் கொண்டிருக்கிறது.